நான் கோழி கறி வைக்க போகிறோம். அவசரத்துக்கு வெட்டுறோம். இதுதான் சூப்பாங்கோழின்றது என்னண்ணா? முட்டை ஓஞ்சி, அதாவது நாட்டுக்கோழி அண்டின்னு சொல்லுவாங்க. ஆண்டியா எங்களுக்கு பிடிக்காத குப்பை. அதை எடுக்கிறோம் இல்லையா? சாப்பிடுவீங்க எங்களுக்கு பிடிக்காது. அதாவது பிடிச்சாக்கள் மட்டும் மட்டும் எடுத்து சாப்பிட கொடுப்போம். வீவர்ஸ் கூட தான் ப்ளீஸ். இதை விட உலகத்தில் மோசமான சமம் இல்லை இல்லைண்ணா. அப்புறம் இந்த கோழி இந்த மாதிரில முடிக்கிறோம். இந்த லைக் இந்தாங்க பாருங்க, ராஜ்கிரண் ட்ரைனிங் இருக்கக்கூடிய 2வது லைக். இந்த இவரை வந்து மட்டும் நாங்கள் கவனமா இருக்கணும். முதல்ல ஏன்னா இவரை ஊத்த சாமான் நாங்கள் வச்சுப்படி வர இந்த இவர் முதுகு பக்கம் இந்த இது மட்டும் அதனால ஊத்தில நாங்கள் கழிப்போம். இவர் எடுக்கலாம், இவர் எடுக்கலாம். இந்த கரை பக்கத்தையும் நாங்கள் விருப்பமான மாதிரி எடுத்துக் கொள்ளலாம். இப்படி சொன்ன மல்லிகா ஜோசப் எண்டியே குண்டு வடிப்புல செத்து போயிட்டா பாவம். அந்த குக்கரி எக்ஸ்பர்ட் சாந்தாமாயதுல்லே மண்டையை போட்டார். இதுல ஈஸ்டர் கொண்டு போட்டதுல மண்டையை போட்டார்ல மேல வடிச்சு. ஓ அவடதான் பார்த்து வந்து சிங்களம் படம் மேம கரண்ட் மேகமத்தமா என்ன நிசா மேம கரண்டோனே வடிவா அப்படி சிரிச்சு சொல்லுவோம் அந்த மனசிவா. இவர் வந்து கோழியோட நெஞ்சு செஸ்ட் பீஸ் கருத்து போயிருக்கா இருக்கு. 3 நாள் பழைய கோழி, சிவப்பா இருப்பார் அளவுக்கு இல்லாட்டி இல்ல. ஆகையால் இவரை இப்ப பாஸ் பண்ணி சரி. அவரே மாதிரி தான் இப்ப 2வது கோழியை பிரிச்சு விடுறாங்க. வடிவ பாருங்க, திருப்பி எப்படி ஒரு வெட்டண்டு திருப்பி வெட்ட போறோம். இந்த பாருங்க 2 காலையும் பிடிச்சிட்டு கத்தி எல்லாம் எங்களுக்கு வேணா, நாங்க தமிழர் முறிப்போம். முனி பாட் சங்கா. இந்த பாருங்க 2 கோழியும் செட்டை எல்லாம் வைக்கிற டெக்னிக் இதுதான். உலகத்துல யாரை காட்டாட்டிங்கன்னா நாங்க வீடியோல காட்டிடுவோம். கவனம், கதவெல்லாம் பூட்டி வைக்கணும், அப்புறம் பறந்துடும். சரியா? செட்டை இல்லாம மக்கள் ஓடாத மாதிரியும் பார்க்கணும். இந்தாங்க சிங்கிள் லெக், அங்க செகண்ட் லெக். நெஞ்சு பீஸ். இவர் கொழுப்பு கூட நெஞ்சில் எவ்வளவு கொழுப்பு இருக்க கோழி அவர் அவ்வளவு கொழுவு நிறைய சாப்பாடை சாப்பிட்டு முத்தலாகி உலகத்தை நாசமாக்கின கோழி வந்து தெரியுது. ஆகையால அவரை இந்த கொழுப்பை தோலை போடுவோம், குப்பைக்க போடுவோம் தமிழ்ல. இந்தாங்க இந்த எந்த காரணத்தை கொண்டும் இந்த முட்டை போட்ட கோழின்னு நடுவை மட்டும் சாப்பிட என்னன்னா முழு உத்தையும் இருக்கு. போயாச்சு. நான் கழுத்து ஒரு நாள் எடுக்கூடாதான், கண்டதை எடுக்கலாம். இதில் கண்டதையும் சாப்பிடலாம். ஆகையால வந்து கழுத்து பாதையை தவிர்க்கிறது நல்லது. என்னது முட்டை போட்ட கோழி எல்லாம் கிருமிநாசினிகள் இப்ப வந்து கிருமிநாசினி ஆபத்தானவையா 100 பேர் கணக்கு பண்ணுவாங்க. ஆன்டி மேல கணக்கு பண்ணுவாங்க. அந்த கோழி ஆன்டி சாப்பிட விட மாட்டாங்க லேஸ்ல. இதுக்கு எத்தனை வயசு இருக்குமாண்ணா? பாவம் வந்து ஒரு 8 மாசம் தான். 8 மாசம் தானே ஆன்டின்னு சொல்றீங்க? அப்ப 8 மாசத்துல கோழி எப்படி தானே பூனை 10 வருஷத்துல செத்துரும் தாத்தாவாகி 100 வருஷம் மாதிரி. இப்ப இருக்க பாருங்க அளவு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு சதை இந்த சூப்பரா இருக்கு இது. ஓ செல்வம் பாருங்க நண்பர்களே, இந்த சூப்பங்கோலிட்ட அந்த சதை வந்து வேற லெவல்ல இருக்குமா. இங்கே வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. இஞ்சி எல்லாம் இல்லை சாமான்களுக்கு சொல்ல மாட்டோம். அது சுப்ரீஸ் அதெல்லாம் ரகசியம். அது சொல்ல மாட்டோம். நீங்கள் பிரசிடல் பெல் அடிக்கணும், காண்டாமணி அடிக்கணுமா. மெல்ல இல்லை காண்டாமணி அடிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் தருவோம், வச்சு செய்வோம். உங்களை நாங்கள் அனுப்புவோம். அங்கே இருக்கா அண்ணா சூப்பங்கோழி எல்லாம்? ஊரில் இருக்கா சூப்பங்கோழி? இருக்கு. நாங்கள் அதை கோழியாக அப்படியே கொண்டு புதைக்கிறாங்க கடவுளை சாப்பிட்றேன்னா. இதில் தான் எல்லா விட்டமினும் சேர்ந்து இருக்குது. பேரண்ட்ஸ் என்று சொல்லி சில பேர் அப்பா அம்மா எடுக்கலாம். அந்த அனுஷ்ட பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த செத்த சங்கு இருக்கு, பாக்கெட்டில் பண்ணு இருக்கு, உசுரை விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆகாதாண்டு. அதே இந்த சூப்பங்கோழியை பற்றி தான் படிச்சிருக்கு. உசுரை விட்டும் அந்த எல்லா விட்டமினும் இந்த சூப்பங்கோழிக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ பாக்கெட்டுன்னு சொல்கிறது அந்த பாக்கெட் எங்கே வரும் நோம்பலாம்? அந்த இதயத்தில், அந்த இதய பகுதியை தான் நாங்கள் வெட்டுறோம். பார்த்தீங்களா? பாக்கெட்டில் தம் இருக்குது. தம்முன்னு சொன்னால் இதயம் தான். பாருங்கள், இதயத்தை நாங்கள் வெட்டுறோம்.
புலியின் இதயம். எங்க தமிழ் பாட்டும் சொல்ற மாதிரி இல்ல, எல்லா பாட்டுலயும் ரகசியம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கா. நார்மலா சாப்பாடு ரகசியம் கட்டாயம் ஒளிஞ்சிருக்கும். இல்ல நம்மளால வாழ முடியாது. அடுத்த வாரி கேட்டு பார்த்துருப்பீங்க, அந்த கீழே மண் இருக்கு வானத்துல சன் இருக்குண்டு. இன்னைக்கு தான் முக்கியம். உண்மைதான், சன் வந்து என்ன சூரியன்ல வந்து எல்லா சக்தியும் இருக்கு. அது வந்து மண்ணில் படையக்குள்ள எல்லா விளைச்சலும் நல்லா வருமா நல்ல வளமாக வரும். அப்போ நாங்கள் அந்த விளைச்சலில் நல்லா உற்பத்தி செஞ்சுட்டு சாப்பிட்லாம். கவனம் நம்ம எங்களோட ஊர் மாதிரி இல்லை. சுவிஸில் வந்து எல்லாம் தனித்தனியாக போடணும். போத்தலில் இந்த என்ன சொல்கிறது, இந்த கண்ணாடி எல்லாம் வெளியே போடணும், பிளாஸ்டிக் எல்லாம் வெளியே போடணும், பேப்பர்லாம் வெளியே போடணும். இந்த மாதிரி அந்த ஆர்கானிக் ஐட்டங்கள்லாம் அது எல்லாத்தையும் வேறையாக போடணும். இந்த அவங்கள செப்பரேட் பண்ணி கொண்டு இருக்கிற அதெல்லாம் அந்த தூசி எல்லாத்தையும் வெளியே போடணும். அதுல ஒரு லொக் ஒன்று இருக்கு. அந்த லொக் எடுத்துட்டு சொன்னா சரி, மூட்டா வட்டம் சரி. உடைச்சா வந்து இல்ல உடைச்சான்னா அதுல எலும்பு தூள் வரும். அது கூட நான் இந்த எல்லாத்தையும் அப்படியே ஃபுல் இவரெல்லாம் ஃபுல் பீஸ் இது போட்டதான் டேஸ்ட் வர்றது, இல்லாடி வராது. சூப்பரா இவர் சரியா இவர் சரியில்லை. அதே சதையை மாத்தம் பண்ணி போட்டா அது சரி. அப்படின்னா நான் அடிச்சு விடுறேன், நீங்க யோசிக்காதீங்க. இங்க இவரை பாருங்க, இவரை நீங்க போடுறீங்களா? அதே போடுறோம் சின்ன சின்ன அப்படியே பட்டு அப்படி வாரா இல்ல உடைய அங்கே பாருங்க. இது உடையாதானே, இதுல அந்த லொக் இருக்கு. சரி, இதுல குண்டுகள் வராது. அப்ப சரி, நீங்க பாருங்க. இப்ப சரி, தேசிக்கா சம்பந்தப்பட்ட சாமான்களும் எப்பயும் பிப்பிய போக்குவரத்து பண்ற சாமான்களும் இருந்தா அது அடைக்காது ஒரு நாளும். ஆனா கூட தேசிக்கா குடிச்சாலுமா அந்த முட்டில இருக்க ஜெல் வந்து இல்லாம போயிடும். ஏன் தெரியுமா? அது வந்து அசித்தானே பெண் வந்து அதை வந்து நெத்துவா பண்ற ஜெல் இல்லாம போயிடும். சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் நஞ்சா, அதே நினைக்கிற மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுல நல்ல விட்டமின்லாம் இருக்கா. விட்டமின் ஏல இருந்து செட் வரைக்கும் இருக்கு வச்சிருக்கிறார். அந்த புறா எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க. ஸ்வீட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்வீட்ஸ் பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி. இதான் ஸ்வீஸா? ஸ்வீஸ் லவ்சான் நாங்கள் மலைக்கு மேலே இருக்கிறோம். அங்கே முகில் கூட்டம் இல்லாமல் இருக்கிற கீழே கார் போகுது. பெரிய அப்பார்ட்மெண்ட் அடிக்க போகிறாங்க. இதில் இல்லை பெட்ரோல் செட் இருக்குது. அந்த கூப்பன்ற கடை பாருங்கள். இங்கே வந்து இந்த கூப்பன்ற கடை வந்து நல்லா ஃபேமஸான கடை. இங்கே பாருங்கள், ஓடுற காரெல்லாம் நல்லா விலை கொண்ட கார் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லட்சம் யூரோ அப்படி தான் வரும். போதும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இங்கே வந்து பஸ்ஸுக்கு ஒரு பாதை இருக்கும், காருக்கு ஒரு பாதை இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வேலை நடக்கிறதுனால எல்லாம் ஒன்றா விட்டுருக்காங்க. மற்றபடி வந்து பஸ்ஸுக்கு வேறையாக இருக்கும், காருக்கு வேறையாக இருக்கும். இந்த அடுத்த பஸ் போதும் பாருங்கள். கார்கள் போகிற இடைவெளியில் பார்த்தீங்களா? அந்த பாருங்கள், ஒவ்வொரு காருக்கும் இடைவெளி இருக்கும். என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் அந்த கார் இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த சுவிஸில். அதான் நீங்கள் மெயின் அந்த தங்களுக்கான பாதுகாப்பை இங்கே உறுதிப்படுத்தி கொள்வாங்க. பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். சுவானியோசா கலரோட லேட் பண்ணல. பிக் பீஸ் அண்டா இப்படி ஊத்த மஞ்சள் நீங்க எல்லாத்துக்கும் கலரணும், எல்லாத்துக்கும் மஞ்சள் போடலாம். வேண்டாம், மஞ்சள் வந்து எல்லாத்துக்கும் மங்களகரமா மஞ்சள்ல முடிக்கிறோம். சரியில்லை, நல்லா புரட்டிட்டு வாழ்ந்தாலும் பாரம்பரியத்தை மறக்காம மண் சட்டி பாருங்கப்பா. ஊர்ல இருந்து கொண்டு நீங்க பழைய எண்ணத்துக்கு 5000 கொடுத்து என்ன மேல போட்டி நாசமாகி கேன்சர் வந்து சாகுறீங்க. மண் சட்டியை வச்சுட்டு முதல்ல நல்லா சூடாக்கணும். அப்பதான் தண்ணி எல்லாம் விட்டுக்கிறோம். தேங்காய் சட்டி நல்லா சூடாயிட்டு தேங்காய் விட்டுறோம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
சின்ன சீரகம், கராம்பு, கருவேப்பிலை. தண்டு போடலாம் வேணா. டேஸ்ட் இருக்குமா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மண் சட்டி போடுற மாதிரி ஒரு வாசம் வருது. இது வாங்கி எடுத்து இலங்கல. இது வந்து இந்தியா எடுத்தது. இந்த வடிவா போட்டா அமர்ந்து வடிவ டேஸ்டா வருது. நீங்க அது நல்லா 10 பேரை டக்குனு மூயணும். என்ன 15 நிமிஷம் அந்த ஒர்க் அப்படியே இருக்குமா? இனி வந்து இறைச்சி போடுறோமா? நல்லா நல்லா தாளிச்சுட்டு இந்த காலையில் இறைச்சி போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் போடுவோமா? இதுக்கு உப்பு தேவையான அளவு. நேற்று வந்து இதுலயே பார்த்தா தேவையான அளவு. நான் கொஞ்சம் கூட போடுறோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க பக்குவமாக போடுங்கண்ணே. நான் மூடி விடுவோம். கொஞ்சம் குறைச்சி விடுறதா? ஓகே. தண்ணீர் ஓகே. இது எப்படி ஒரு 10 நிமிஷம்? ஒரு ஓகே. சரி, ஃபுல்லாக போடும். என்னத்துக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக போடுவோம். நாங்கள் இதை காரதி பண்ணி வச்சு தான் ஃபுல்லாக போடுவோமா? இங்கே பாருங்க நம்மளே அவ்வளோ நல்லா ஓகே அவியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. என்ன தூள் போடல, அவஞ்சி கொண்டிருக்கு. தூள் போட்ட பிறகு வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு போடலாம்ண்ணா. நாங்கள் எங்களுக்கு ரெண்டு கரண்டி ஓகே, ஒரு 3 கரண்டி போடுறோம். 3 காணாத நினைக்கிறேன் எனக்கு. ஒரு 4 ஓகே, 4 கரண்டி போட்டோம். 4 ஐயோ 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 5 வேற லெவல். மிளகுத்தூள் போட்டாச்சு. டொமாட்டோ பேஸ்ட், தக்காளி சோஸ். தக்காளி சோஸ் இது வந்து கலருக்கு. சரி ட்ரவாய் வாங்க. ஆனா அடுப்பு எப்பயும் ஒரு அந்த அளவுல தான் இருக்கும். கூடயும் இல்லை குறையும் இல்லை, ஒரு அளவான இதில் இருக்கும். அப்படியே போட்டுக்க கிண்டிட்டு லைட்டை தண்ணி விடுவோமா? தூள் அவிக்கிறதுண்ணா லைட்டா கூட இல்லை. ஓகே, இந்த அளவு காணமா பாருங்க. 2 கிளாஸ். ஓகே, 2 கிளாஸ். பார்த்தீங்களா கறி எப்படி நல்லா சிவப்பாக இருக்குன்னு? அது ஒரு வித்தியாசம் மாற்றிடலாம். இந்த கிழங்கு, அந்த கிழங்குல தான் எங்கள் டைமிங் இருக்கு. வேறு லெவல். இந்த கிழங்குல தான் பதம் பார்க்குறேங்கண்ணா. கிழங்குல வெட்டி போடுங்க, வேறு லெவல் டேஸ்ட் தருவோம். மூடுவோம். நாங்கள் பூரா வந்து பார்ப்போம். ஓகே, அதுலாம் சரியா. இனி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆலா